நாலு நாளாக அவளை ஃபாலோ பண்ணதில்ல. நாளைக்கு ஒரு பியூட்டி பார்லர் போகிறான். அங்கே அவன் கூட அவன் டிரைவர் மட்டும் தான் வரான். அங்கே வச்சு அவளை தூக்குறது ரொம்ப ஈஸி. அந்த டிரைவரை ஏமாற்றி அந்த பொண்ணு தூக்குறதெல்லாம் ஈஸி தான். ஆனால் தூக்குற அவளை கடத்துறது கொஞ்சம் காசும் வைக்கிறதுக்கு சேஃப்டியான பிளேஸும் வேணும். ஆனால் ரஜினி, நீங்கள் தான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னீங்க அவளை ஈஸியாக தூக்கலான்னு. இப்போது சொல்கிறேன் கமல், நம்மளால் இது கண்டிப்பாக முடியும். ஆனால் அதுக்கு இப்போ நமக்கு ஒருத்தரோட உதவி வேணும். அதான் முக்கியம். புரியுதா கமல்? யாரு? ஏழையாவே போகிறது ஏழையாவே சாக போகிறோமா, இல்லை துணிஞ்சு ரிஸ்க் எடுத்து பணக்காரனாக போகிறோமா? நீயே முடிவு பண்ணிக்கோ சேட்டா. ஏழையாவே போகிறது ஏழையாவே சாக போகிறோமா, இல்லை துணிஞ்சு ரிஸ்க் எடுத்து பணக்காரனாக போகிறோமா? நீயே முடிவு பண்ணிக்கோ சேட்டா. அடப்புறாந்தா, ரிஸ்க் எடுத்து துணிஞ்சு பணக்காரனாக எனக்கு வேண்டாம். கஷ்டப்பட்டு உழைச்சி பணக்காரனானா எனக்கு போதும். இந்த மாதிரி எல்லாம் திருட்டு வேலை செஞ்சு முன்னுக்கு வர எனக்கு இஷ்டம் இல்ல. சேட்டா சொல்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. யோ சேட்டா சொல்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. சொல்ல வரது கேள்வி. சும்மா பிக் பாஸ் அஞ்சிதா மாடலேஷன்லாம் பண்ணுகிறேன். நாங்கள் என்ன எங்களுக்காக சொல்கிறோம்? உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிற ஆசையில் தானே சொல்கிறோம். எடா ரஜினி, எந்தடா வளர்றான் இவன்? அடாமா சேட்டா, அந்த பொண்ணை கடத்தி உன் கடையில் ஒளிச்சு வச்சு அவங்க அப்பனை கால் பண்ணி மிரட்டுறதெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சரே அந்த பொண்ணை நீ எங்ககிட்ட இருந்து காப்பாற்றி அவளை அவங்க அப்பா கிட்ட கொண்டு போய் சேர்த்து வைக்கிறது தான். காப்பாத்துனா அந்த பொண்ணுக்கு மேலே லவ் ஆகி அப்படியே இந்த பில்டிங்ல நீ ஓனர் ஆகி லைஃப்ல செட்டில் ஆகும்னு பார்த்தா ரொம்ப பண்ற மச்சான். நம்மளே தூக்கலாம்டா. நானே அதை காப்பாற்றி உசார் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன். எடா கமலே, ஆ பெண்ணும் அன்னி மாதிரி அல்லடா. இப்போ எந்தடா அந்த பொண்ணை கடத்தணும். அதானடா கடத்துவோம். மதி அப்போ அவ்வளோதான் சேட்டா, இதுதான் பிளானு. அந்த ஆளோட டிரைவரை நீ எப்படியாச்சும் டைவர்ட் பண்ணி உன் பக்கம் வர வைக்கிற. அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி ஆட்டோவில் ஏற்றுறோம். அப்போ ஆட்டோவில் ஏறி நான் ஸ்ப்ரே பண்ணுறேன். அந்த பொண்ணு மயக்க போட்டு விழா தூக்கிட்டு டைரெக்டாக நம்ம இடத்துக்கு வரோம். நான் ரஜினி, எனக்கு பேடியா உண்டடா. கவலைப்படாத சேட்டா, இந்த ரஜினி குறி வச்சா வேற விழும். ஹலோ ஹலோ, யாரு? பாலு இருக்குதா? இல்லையே. இல்ல பால சுப்பிரமணியமும் இருக்குதா? இல்லை, நீங்கள் யார் பேசுகிறது? நான் ஒரு ஃப்ரெண்டு சிங்கர் மனோ பேசுது. அவர்கிட்ட போனை கொடு. ஏய் தம்பி, ராங் நம்பர்ப்பா. நீ யாருனே தெரியாதுப்பா எனக்கு. ராங் நம்பர்னா எதுக்கூட ஃபோன் இருக்குது? சுவரக்கா வச்சா எனக்கு எப்படிப்பா தெரியும் ராங் கால்னு? ராங் கால்னு கூட தெரியல. நீ எல்லாம் என்னடா டிரைவர் முட்டா? ஏய் இதை வரண்டா, நீ அங்கே இருடா. கையில் மாட்டின அவனை நீ செத்தடா. நீ என்கிட்ட வந்துடாத, அடி வாங்குவ. தம்பி விளையாடிட்டு இருக்காத, நான் மோசமானவன். அப்போ 4 இட்லியும் கட்டி சட்னியும் வாங்கிக்கிட்டு பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டாண்டுக்கு வா. பஸ் ஸ்டாண்ட் தானே? இதோ வரேன். எங்கடா இருக்க? எடா இவட உண்டு. டேய் யாரு கூட்டாலும் வருவியா? நீ என்ன ஐட்டமா? டேய் சும்மா வெறுப்பு ஏத்தாத. அப்படி ஐட்டத்துக்கு ஒரு ரேட்டு மட்டும். உனக்கு ரேட்டு என்னன்னு சொல்லாம கட் பண்ணிட்டேன். ரேட்டு போன் இருந்தா தானடா பேசுவீங்க. சுவிட்ச் ஆஃப் பண்றேன்டா. ஐயோ, நீ வர சுமாருமா. ரெண்டுமே வாங்கிடுச்சே. சரி வண்டியாக இருக்கும். ரஜினி வந்தாச்சா? எடா கமலே, எந்தடா நீ ஆட்டோ? எடா ரஜினிக்கு எந்தாயிடா? சொல்கிறேன் சேட்டா. முதல்ல நீ ரஜினியை தூக்கு, நான் சேச்சியை தூக்குறேன். എടാ സവട്ടി കളിയും ഞാൻ ആ പെൺകുട്ടിയെ തൂക്കും, നീ രജനിയെ തൂക്ക്. சரி போயா. എടാ നില്ലടാ. என்னாச்சேடா? എന്താ ഇത് താലി? ஐயோ, பிளான் ஒர்க் அவுட் ஆகி அதுக்கு மேலே ஆசை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டா. தாலி வேணும்ல. ഈ ചേട്ടാ മേലെ എമ്പിട്ട് പാസം ഉണക്ക്. അത് ശരി, നീ നല്ലതും ചെയ്യറായി കെട്ടതും ചെയ്യറായി. നല്ലവടാ കെട്ടവനാടാ നീ? தெரியலையே சேட்டா.